உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து சிலிண்டர் வெடித்து சிதறியதில் குழந்தைகள் உள்ளிட்ட 10 பயணிகள் பரிதாபமாக இறந்தனர். பயங்கரவாத சதியா என்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் புலந்த்ஷார் மாவட்டத்தில் ஷிகார்பூர் பகுதியிலிருந்து ஜஹாங்கீர்பாத்துக்கு ஒரு பேருந்து சென்று கொண்டிருந்தது. நடுவழியில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென பயங்கர சத்தத்துடன் பேருந்து வெடித்து சிதறியது. வெடித்த வேகத்தில் பேருந்து முழுவதும் தீப்பற்றியதில் அதிலிருந்து 70க்கும் மேற்பட்டோர் பலத்த காயத்துடன் டெல்லியில் உள்ள சப்தர்ஜங் மருத்துவமனை மற்றும் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இவ்விபத்தில் 3 குழந்தைகள் 2 பெண்கள் உட்பட மொத்தம் 10 பேர் இறந்தனர். மேலும் 65 பேர் பலத்த காயத்துடன் வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். 10 कैजुअलिटी हो चुकी हैं जो दिल्ली में हुई हैं, उनको चिन्हित भी किया जा रहा है और आइडेंटिफिकेशन चल रहा है. इसके अलावा बाकी अन्य कम से कम 65 लोग अभी भी घायल स्टेज में हैं और क्रिटिकली बर्न हैं. इस समय बुलंदशहर में 7 लोग एडमिट. कंपेंसेशन जो गंभीर रूप से घायल हैं उनको 1 लाख रुपए, सामान्य रूप से घायलों को 50,000 रुपए और जो अगर मुखिया की मृत्यु हुई है तो उसमें 2 लाख रुपए की धनराशि, अन्य मेंबर हैं तो उनको 1 लाख रुपए की धनराशि दी जाएगी. इसके अलावा इन्हें जो उपचार चलेगा 5 लाख तक के उपचार को मुफ्त में इनको दिया जाएगा. ஒரு பயணி கொண்டு சென்ற 5 கிலோ சமையல் சிலிண்டர் வெடித்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தாலும் பயங்கரவாத சதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் ஒதுக்கிவிட முடியாது என்று போலீசார் தெரிவித்தனர். விபத்து குறித்து அறிந்ததும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்த முதல்வர் அகிலேஷ் யாதவ் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் வழங்க உத்தரவிட்டார்.